வணக்கம் நண்பர்களே, இது ஜோவின் குரலொலியில் ஒலிக்க இருக்கும் ஜோவின் டீ கடை தர்பார். வினோத் போகத் இந்தியா முழுக்க பொழிச்சுக்கிட்டு இருக்க ஒரே பெயர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மல்யுத்த வீராங்கனை. ஒலிம்பிக் போட்டியில் கலந்து 2 போட்டியில் வெற்றியும் பெற்றுட்டு கடைசியாக இறுதி சுற்றுக்கு போகிறாங்க. ஆனால் இறுதி சுற்றில் தகுதி நீக்கம் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் எடை அதிகமாக போயிட்டதான்னு சொல்லிட்டு அவங்க தகுதி நீக்கம் செய்கிறாங்க. இந்த தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு பின்னாடி சர்வதேச லெவலில் ஏதாவது சதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சதி இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சதி என்னவா இருக்கும், அதை பின்னோக்கி பார்ப்போம். 2, தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார், எங்கே பேசுனார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, நேர்முக தேர்வுக்கு போகிறோம். ஒரு முக்கியமான கேள்வி பதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறோமா, அதுக்காக தான் உங்களுக்காக அப்படி ஒரு கேள்வி பதிலை உங்களுக்காக தொகுத்து வழங்க வருகிறார் ரீல் கோவிந்தன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம் கோவிந்தரண்ணே. டெய்லி நாட்டு நடப்பு விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது உபயோகமாக ஆடுற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கலாம், பதிலை சொல்லலாம். அது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும்ல? ஏனுங்க சொல்ல, அதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன்னா படித்தது தானுங்க, படிச்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டதானுங்க உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வேணா இந்த கொஸ்டிங்க வேணால் கேட்டு பாருங்களேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். ஒன்று சொல்லட்டுங்களா? அதாவதுங்க, சுப்பிரமணி ஒரு லாரி டிரைவருங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, தற்செயலில் உருவி பாதையில் போயிடறாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரர் பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டுமே அவரை சும்மா விட்டுறாருங்க. ஒரு அபராதமும் வைக்கலை, தடுக்கவும் இல்லை. ஏன்னா இருக்கும், எப்படி இருக்கும்? ஏன் ஒரு வழி போகணும், பிடிச்சி போட்டுருக்கணுமில்ல? ஏன், என்ன காரணம்? இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு வாங்க. அப்புறம் 2வது வேணால் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்ட்டுங்களா? ஒரு சிறையில் இருந்து நீங்கள் ஒரு சிறை கைதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேனுங்க, அதுக்காக நீங்கள் சிறை கைதின்னு இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. அதில் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு 3 வழி இருக்குங்க. 3 வழியில் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் குமிழி மாதிரி, நெருப்பு குமிழி மாதிரி இருக்குங்க. அதில் போனால் நீங்கள் மாண்டு போயிடுவீங்க, சரிங்களா? அது ஒரு பாதைங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இடது பக்கம் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விஷவாயு குகை மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த கல் தந்தீங்கன்னா விஷவாயு உங்களை அப்படியே சுவாச்சு செத்து போயிடுவீங்க. அது ஒரு வழி இருக்குங்க. 3வது நடுவில் ஒரு சிங்கம் இருக்குங்க. அதாவது 3 மாதமாக அது சாப்பிடாமல் கிடக்குங்க, ஆனால் அது சிங்கம் இருக்குங்க. இதில் நீங்கள் தப்பிச்சு போகணுங்க. எப்படிங்க? இந்த 3 கதவில் நீங்கள் எந்த கதவுலத்து வழியே தப்பிச்சு போவீங்க? இந்த கதைக்கு நீங்கள் வேணால் யோசிச்சுட்டு முடிஞ்சால் பதில் சொல்லி கீழே போடுங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு டீ சாப்பிட்ருவோம். அண்ணே காமராஜண்ணே, ஒரு டீ போடுங்க 2 பேர்த்துக்கும். டீ போடுறேன் கோவிந்த. அதுக்கு முன்னால் அது என்னமோ வினேஷ் போகத்தா ஒலிம்பிக் போட்டி ஏதோ அந்த பொண்ணு கலந்துருச்சாமா, ஏதோ நீக்கிட்டான்னு சொல்லி ஒரே ஓயாமல் பேச்சா இருக்கு. அதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? அதான் தான் சொல்ல, நான் அதுக்குள்ளே டீ போட்டு வந்துடுறேன். எனக்கு கெட்ட கோபம் வருதுங்க. ஆமாங்க, நினச்சாலே எனக்கு கோபமாக வருதுங்க. பாவங்க அந்த அம்மனி பாவத்தை. ஒலிம்பிக் போட்டியில் கடைசி வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சு வர ஆளுங்க கடைசியில் ஏதோ இடம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே நீக்கிட்டாங்கன்னுலாம். ஆமாம், பாவங்க இந்த அம்மனிலாம் இப்படி பண்ணலாங்களா? என்னங்க விளையாட்டு நடத்துகிறானுங்க? ஆனால் விளையாட்டு நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இங்கே பரவாயில்லானதுங்களா பேசிக்கிறானுங்க. 2023 இந்த அம்மனி இருக்குங்களா, இந்த அம்மனி ஏதோ ஒரு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்களா. என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ பிஜேபியில் பிரீச் பூஷணமா அப்படின்னு ஒரு எம்பி இருக்காராம். அவர் தான் இந்த மல்யுத்த போட்டிக்கெல்லாம் சம்மேளன தலைவருங்களா. அவர் இந்த பொண்ணுங்க பயிற்சியாளர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறாருங்களா. அதனால இந்த அம்மனி மற்றவங்களாம் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. இவர் பிஜேபி எம்பி வேறு. ஆனால் இந்த போராட்டத்தில் யாரும் கண்டுக்கலைங்க. நம்ம டெல்லியில் போகலாம் போராட்டம் பண்ணும் போதெல்லாம் பெரிய அடிச்சு துவைச்சு உள்ளே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், வேலை ஏற்றி. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. இல்லைங்க, மணிப்பூரில் நடந்த கலவரத்துலையும் இந்த அம்மனி போயிட்டு போராட்டத்தில் குதிச்சு எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு. அது ஒரு கோபம்னு வேற சொல்லிக்கிறாங்க. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாதானுங்க தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பாவங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க, ஆசியா கோப்பையில் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ வின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் போகிறதுல எப்படியாவது வின் பண்ணிட்டு வரணும்னு நினச்சி தான் அந்த அம்மனி போயிருக்குங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சவால் வேற விட்டுட்டு போயிருக்காங்களா. நிறைய போட்டி இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. இதெல்லாம் வின் பண்ணி நான் எப்படி ஜெயிச்சிட்டு
வந்துன்னு சொல்லி போயிருக்குங்க. அந்த யார் ஜெயிச்சுட்டு வந்து கப்பை வந்து அந்த பிரிட்ஜ் பூஷன் இருக்காருங்க இல்லையா எம்பி பிஜேபி, அவர் கண்ணு முன்னாடி காட்டுவேன்னு சொல்லி சபதமெல்லாம் விட்டுட்டு போச்சுங்களாமா அந்த அம்னி பாவத்தை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. கேட்கறதுக்கு சங்கடமாக இருக்குங்க. அப்போல்லாம் கண்டுக்காத பிரதமர் மோடி இப்போ ஏதோ ட்விட்டர் போட்டிருக்காருங்களா அம்னிக்கு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நாடே இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்கே போய் நம்ம பேசுறது? கோங்கமாக தாங்க வருது. அப்புறம் இந்த கொடுமையை கேட்டிங்களா, நம்ம சேலத்தில் நம்ம பிஜேபி மாநில துணைத் தலைவர் இருக்காருங்களா கேபி ராமலிங்கம், அவர் என்ன சொல்கிறாருன்னா சேலத்தை தலைமையிடமாக வச்சு தமிழ்நாட்டு ரெண்டாக பிரிக்கணுமா, பிரிச்சுட்டு தனி மாநிலமாக சேலத்தை கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பு நிதியாக 20,000 கோடியை வாங்கி தராராம் பிஜேபி கவர்மெண்ட்டு இருந்து அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க கூசாமல். ஏங்க இவரெல்லாம் படித்து தான் பேசுகிறாரு, படிக்காமல் தான் பேசுகிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே வந்து எதங்க பேசிகிட்டு இருக்காரு இவர்? இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க பிஜேபிக்காரவங்களுக்கு. ஆமாங்க, உடைக்கிறது தானே, பிரிக்கிறது, அதை கொண்டு வா, இது ஐய ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க போல இருக்கேன் அப்படின்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. அப்போ நானும் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரிலாம் ஆகிப்போச்சுங்க. இதுக்கெல்லாம் ஒரு தேவையாங்க இது? எதுக்குங்க தமிழ்நாட்டு ரெண்டாக பிரிக்கணும்? அவர் சொல்கிற காரணத்தை பாருங்கள். ஸ்டாலினுக்கு ஒரு பையன் தான் இருக்காருங்களாம், அதனால வந்து அவர் தமிழ்நாட்டை பிரிக்க மாட்டாரா, இன்னொரு பையனாக இருந்தால் அதையும் பிரித்து கொடுத்துருவாருன்னு சொல்கிறாருங்கோ. என்னத்தை இதெல்லாம் போய் சொல்கிறதுன்னு தெரியலிங்க. கோவப்படாதீங்கண்ணே, கோவப்படாதீங்க. டீயை குடிச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க, நம்ம அரசியலுக்கு போக வேண்டாம். நீங்கள் அந்த 2 கொஸ்டின் கேள்வி கேட்டிங்கல்ல, அதுக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க. ஆமாம், அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க கோப்பாடலைங்க. சும்மா நம்மளும் ஒரு இந்திய குடிமகன் தானுங்க, மனசில் பட்டதை பேசணுங்க, அவ்வளோதானுங்க. சரி வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். சுப்பிரமணி ஒரு லாரி டிரைவர், ஒரு வழி பாதையில் தற்காலிகமாக போகிறாரு. அவரை போலீஸ்கார் கண்டும் காணாமல் இருக்கார். அவர் அதுவும் போடலை, என்னது தடுத்தும் நிறுத்தலை. ஏன்? அதுதானுங்க கேள்வி. அவர் ஏன்னா அவர் வந்து நடந்து போகிறாரு. நடந்து போகிறவருக்கு எப்படி நம்ம வந்து அபராதம் போட முடியும், தடுத்து நிறுத்த முடியும்? இதுதான் பதிலுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னான்னு கேட்டிங்களா, அந்த ஒரு அறையில் இருந்து சிறை கைதி இருக்காருங்கள, அவர் தப்பிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வந்து நெருப்பு குழம்பு மாதிரி ஒரு இடம் இருக்குது. இன்னொரு கதவில் பார்த்திங்கன்னா விஷவாயு மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா சிங்கம் ஒன்று 3 மாதமாக சாப்பிடாமல் கிடக்கு. இதில் எந்த வழியை போவீங்க அப்படி தானே கேள்வி. அவர் எந்த வழியில் போவார்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் வழியில் தான் தேர்ந்தெடுத்து போவார். ஏனுங்கன்னா சிங்கம் 3 மாதம் சாப்பிடாமல் இருந்தால் செத்து தான் போயிருக்கோம், எப்படி உயிர் வாழும்? அதனால அவர் சிங்கத்து வழியில் தான் தேர்ந்தெடுத்துட்டு போயிருப்பாருங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுபூர்வமான கேள்வியெல்லாம் கேளுங்க, பதில் சொல்கிறணும். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் நேர்முகத்தேர்வுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து உஷாராக பதில் சொல்ல முடியும். சரிங்களா? சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? நன்றிங்க, வரேங்க.